அறம், கூடா ஒழுக்கம், செங்கோன்மை, இப்படி நிறைய அதிகாரம் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டியது என்னென்னா, காமத்து பால்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் படித்தா தான் நல்லா காதலிக்க முடியும். அதனால் அவசியம் வீட்டுக்கு போனோடனே டெய்லி ஒரு காமத்து பாலுக்கு எடுத்து ஒரு குறளை படிச்சிருங்க. ஏமா சிரிக்கிறீங்க? சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை அதில், ஏன்னா அவ்வளோ இருக்குது அதில். சினிமாவில் நீங்கள் சிந்திச்சு பார்க்காத பல காட்சிகளை வள்ளுவர் யோசிச்சிருக்கிறார். சினிமாவில் நம்ம பார்க்காத, நம்ம ஹீரோ ஹீரோயின் பண்ணாத லவ் எல்லாம் வள்ளுவர் பண்ணியிருக்கிறார். இவ்வளோ பெரிய தாடியை வச்சுட்டு ஒரு வயசானவர் பார்க்க துறவி மாதிரி இருக்கிறாரு, ஆனால் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கார். ஆனாலும் நீங்கள் அதை படிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு குறள். அறம் அப்படின்னா என்ன? தர்மம் செய்கிறது, நல்லது செய்கிறது, நேர்மையோடு இருக்கிறது, நீதி தவறாமல் இருக்கிறது. அப்புறம் தமிழ் அறம், அறம்னு ஒரு சொல் இருக்குல்ல, அறம்னா என்ன? இங்கிலீஷில் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது கூட டைரெக்டான சரியான அர்த்தம் கிடையாது எத்திக்ஸுங்கிறது கூட. அறம்னு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்கிறாரு. மனத்துக்கண் மாசிலன் அப்படின்னா என்ன சார்னா, உங்கள் மனசில் கெட்ட எண்ணங்கள் வராமல் இருக்கணும். கெட்ட எண்ணம்னா என்ன? ரொம்ப பெருசாலாம் இல்லை. இந்த கூட்டத்துக்கு போகலாமா, இப்போ செல்ஃபோன் எடுத்து பார்க்கலாமா, பக்கத்தில் இருக்கவங்களோட பேசலாமா, எப்பப்பா அந்த கூட்டத்தை முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த அரங்கத்துக்குள்ளே கெட்ட எண்ணம் தான் இல்லையா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படின்னு சொல்லிட்டாரு. மனத்துக்கண் மாசிலன் அனைத்து அரண் சொல்கிறார் இல்லையா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது ஏன் மனத்து கண்ணுன்னு சொல்கிறாரு? மனத்து கை, மனத்து கால், மனத்து மூக்கு, மனத்து தலை அப்படி சொல்லலாம்ல, ஏன் மனத்து கண்ணுன்னு சொல்கிறார்? ஒரே ஒரு சொல் மட்டும் தான், மனத்து கண் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மனத்து கண் ஏன் சொல்கிறார்? அது ஆறாம் வேற்றுமை உறுப்பு சார்னு இலக்கணம் தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க. அது ஆறாம் வேற்றுமை உறுப்பு தான். ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்னு வரும் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த குறளை நீங்கள் இப்படியும் புரிந்து கொள்ளலாம். இப்போ உங்கள் கண்ணில் ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே தேய்ன்னு தேய்ப்பந்துமா? என்ன சொல்லுவாங்க? கண்ணில் தூசி விழுந்துச்சுன்னா எதுவும் பண்ணாத அப்படிம்பாங்க. என்ன பண்ணணும்? கண்ணு அந்த தூசியை அதுவே வெளியேற்றிடும். அதே மாதிரி மனசில் ஒரு தீய எண்ணம் வந்தால் அந்த மனமே வெளியேற்றிடும். ஒன்றும் கிடையாது. தீய எண்ணம்னா என்ன சொல்கிறேன்னா, பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து காப்பி அடிக்கலாம், பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்த்து காப்பி அடிக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசு என்ன சொல்லும்? ஏய் தப்பு பண்ணுறடி, டே தப்பு பண்ணுறடான்னு அந்த மனசே சொல்லும். கண்ணில் இருக்க தூசியை எப்படி கண்ணே வெளியேற்றுகிறதோ அதுபோல் மனதில் இருக்க தூசியை மனமே வெளியேற்றிவிடும் என்பதற்காக தான் மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது ரொம்ப புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு அர்த்தம்? திருக்குறளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே படிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், பரீட்சைக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து, இப்போ தான் வழக்கமாக இருக்குது கூகுளில், உடனே போட்டு மனத்துக்கண் அப்படின்னு போட்டு விளக்கம் அப்படின்னு போடுங்க, வந்து கொட்டிடும். அது மாதிரி நிறைய சொல், எந்த சொல் உங்களுக்கு தெரியல, ஏதோ கச்சா மச்சான்னு ஏதோ ஒன்று யோசிச்சா கூட அதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு அகராதி விரியும். அந்த அகராதியிலிருந்து நீங்கள் சொற்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் அகராதி ஆகாமல் இருப்பீர்கள். சொல்லிட்டாலே அவ காதலைன்னு ஒரு பாட்டு நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? கும்கியில் சொல்லிட்டாலே அவ காதலை, சொல்லும் போதே சுகம் தாழலை, இது போல் ஒரு வார்த்தையை கேட்கல, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எனக்கு தேவைப்படல, அவள் சொன்ன சொல்லே வேதம் அதுவே போதும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு காதல் பாட்டா? அது காதல் பாட்டு தானே அது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரு, அது காதல் பாட்டே கிடையாது. அது முழுக்க சொற்களை பற்றி தான் இருக்கும். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். அந்த படத்துடைய இயக்குனர் பிரபுசாலமன் வந்து என்கிட்ட சொன்னார், சார் இது மாதிரி ஒரு கோமாளி யானையை கும்கி யானைன்னு சொல்லி ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க சார். அந்த பொண்ணுக்கும் அந்த உண்மை தெரியாது, ஊரில் இருக்கவங்களுக்கும் அந்த உண்மை தெரியாது. திடீர்னு வந்து விக்ரம் பிரபுவுக்கு லக்ஷ்மி மேடம் மேலே லவ் வந்துடும். எதுக்கு லவ் வரும்னா, யானை எப்படி நல்லா பழக்கிறானேன்னு தான் லவ் வரும், இவன் மேலே லவ் வராது. அந்த லவ் வந்து யானை மேலே உள்ள லவ். ஆனால் இவர் என்ன சொல்லுவார், இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு மேலே லவ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த யானை மேலே ஏறி உட்கார வச்சுருவார், ஒரு புடவை வாங்கி கொடுத்து கட்டிட்டு வர சொல்லுவார். எல்லாம் முடிஞ்சு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு திரும்பி பார்த்து சிரித்தோடனே என்ன பாட்டு வரும்? ஐயையோ ஆனந்தமேனு ஒரு பாட்டு வந்துச்சா? அது முடிச்சோடனே இப்போ அவர் லவ் சொன்னாரா சார் அப்படின்னா, இல்லை யானை மேலே ஏறினதே சந்தோஷம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லவ் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே கேட்டேன், எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டேன். சார் நல்ல பிரமாதமான லவ் சாங் மாதிரி எழுதுங்க சார், ஆனால் லவ்ங்கிற வார்த்தை வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சார் ஒரு லட்சம் விண்மீன்கள் தலையில் கொட்டுற மாதிரி சார் அப்படின்னாரு. லட்சம் விண்மீன்கள் தலையில் கொட்டுற மாதிரினா புகஞ்சில்லை சார் போயிடுவாங்க, எப்படி சார் லவ் வரும்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு 1000 வீணை வாசிக்கிற மாதிரி, 1000 வயலின் வாசிக்கிற மாதிரினாரு. 1000 வயலின் வாசிச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? சிந்தசைஸ் பண்ணாமல் கேட்கவே முடியாது. லட்சம் புறாக்கள் பறக்கிற மாதிரி, லட்சம் புறாக்கள் பறந்த சவுண்டு கேட்டிருக்கீங்களா? நான் உடனே எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டே இருந்தேன். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு, சார் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது காதல் வெளிப்படணும் சார். நான் உடனே என்ன எழுதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டேன். டக்குன்னு இமானை திரும்பி பார்த்தேன். இமான் அதுக்குள்ளே டியூன் போட்டுக்கிட்டே இருந்தார். உடனே அவர் வந்து தன்னனானே டியூன் போட்டார். நான் உடனே சொல்லிட்டாலே அவள் காதலை, சொல்லும் போதே சுகம் தாழலை அப்படின்னு எழுதி கொடுத்தேன். இது போல் ஒரு வார்த்தையை கேட்கல, இதுக்கு மேலே ஒரு வார்த்தையை கேட்கல, அவள் சொன்ன சொல்லே போதும் அதுவே வேதம்னு எழுதி கொடுத்துட்டேன்.
நான் எழுதி கொடுக்கும் பொழுது கொடுத்த காகிதத்திலோட மூளை இருக்குதுயா, அந்த மூளை மடங்கிருச்சு. இயக்குனர் என்ன பண்ணார், அதை வாங்கி பார்க்கும்போது சொல்லிட்டாலே அந்த காதில் மடங்கினதுனால அந்த வார்த்தை அவர் பார்க்கல. சொல்லிட்டாலே அது தெரியல, சொல்லும் போதே சுகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்னு வரிசையாக வார்த்தைனே இருந்துச்சு. அவர் சொன்னார், சார் நான் காதல் வரணும்னு சொன்னேன், நீங்கள் வரவே எழுதவே இல்லையா சார்? சார் மேலே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த மடிஞ்சிருந்த காகிதத்தை பிரித்து பார்க்குறாரு, காதலேன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த காதலைங்கிற ஒரு வார்த்தையை தவிர அந்த பாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பாட்டு இப்போ போய் நீங்கள் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், ஒரு வார்த்தை கூட காதலை பற்றியே இருக்காது, சொற்களை பற்றியே தான் இருக்கும். சொல்லிட்டாலே அவள் காதலை, சொல்லும் போதே சுகம் தாளல, அந்த காதலை முட்டி விட்ருங்க, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே முடிச்சிட்டேன். என்ன சார் சொல்ல பற்றி எழுதிருக்கீங்க? சரணம்லாம் சார் அப்படின்னாரு. சரணமும் சொல்ல பற்றி எழுதலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. எப்படி சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா சொல்லி கேட்கல, அப்பா சொல்லி கேட்கல, நீ சொன்னதை கேட்டேன், நீ அதிலேயே காதலை பார்த்தேன், நீ சொல்லே போதும், அதுவே வேதம்னு எழுதி கொடுத்துட்டேன். முதல் சரணம் எழுதணுன்னே சார் ரெண்டாவது சரணம் சார் அப்படின்னாரு. இல்லை சார் அதுவும் எழுதலாம் சார், எத்தனையோ சொல்ல முடியாமல் இருக்குது, மனசுலேருந்து சொன்னால் போகாது, உதட்டிலேருந்து சொன்னால் போயிடும், நீ சொல்லே வேதம், அதுவே போதும் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். மொத்த பாட்டும் பார்த்தா சொற்களை பற்றி தான் இருக்கும். அவர் உடனே படித்து பார்த்துட்டு, சார் சொற்களை பற்றியே இருக்குது, நீங்கள் தான் சொன்னீங்க சார் அந்த காதலி சொல்கிற வார்த்தை கடவுள் வார்த்தை மாதிரி இருக்குன்னு, அதனால நான் வார்த்தையை வச்சே இந்த மொத்த பாட்டை எழுதிட்டேன். இப்போ நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா மொத்த பாட்டுமே என்னவா இருக்கும்? சொற்களை பற்றி தான் இருக்கும். அந்த பாட்டை நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க, பல 100 முறை கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் சொன்ன இந்த துணையோடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அதுதான் பாட்டினை போல் ஆச்சரியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடான்னு பாரதியார் சொல்லுவார். எதுக்கு சொல்லுவார்னா, அப்படியான ஆச்சரியங்கள் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. இதே மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம், அதில் பார்க்காதன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? அந்த பாட்டை போய் நீங்கள் கேளுங்க, அது முழுக்க பார்வையை வச்சே இருக்கும். அந்த பாட்டு முழுக்க இப்படிலாம் நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி பாட்டு, சினிமா பாட்டு கேட்டால் கூட அதற்குள்ளேயும் நீங்கள் இலக்கியத்தை பயின்று கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது, அந்த சொற்களின் வாயிலாக நமக்கு எப்படி கருத்துக்கள் கடத்தப்படுகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க. இப்போது புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? பசு ரொம்ப சாந்தமானது, புலி ரொம்ப பயங்கரமானது இல்லையா? அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். உண்மையாகவே பாயிற பசுவும் இருக்குது, பதுங்கிற புலியும் இருக்குது. ஆனால் இந்த சொற்றொடர் எப்படி நமக்குள்ளே வந்துச்சு? பசுத்தோல் போர்த்திய புலிங்கிற சொற்றொடர் பசுனா சாந்தமானது, புலினா கொடூரமானது அப்படின்னு நமக்கு யார் சொன்னது? யாரோ சொல்லியிருக்காங்க சார், யார் சொன்னதெல்லாம் தெரியாது, ஆனால் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் நம்ம தொடர்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? திருக்குறளை ஒரு பாட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 547வது திருக்குறள். அது கூடா ஒழுக்கத்தில் ஒரு குறளை வள்ளுவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறத மாற்றி புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு எழுதியிருக்காரு. நீங்கள் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, 547வது திருக்குறள் நீங்கள் போய் படிச்சிருங்க. அதில் என்ன எழுதுறாருன்னா, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு அந்த குறள். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு அந்த குறள். அது என்ன குறள்னா, புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு தான் அது அர்த்தம். அதுக்கு என்னென்னா, புலித்தோல் போர்த்திய பசுனா, ஒரு பசு என்ன பண்ணிச்சான், நெல்லையும் புள்ளையும் திங்கிறதுக்காக வயக்காட்டில் இறங்குது. வயலில் இறங்கி போகும்பொழுது ஒரு புலித்தோலை போத்திக்கிச்சான். புலித்தோலை போத்திக்கிட்டு இறங்கி விழும்பொழுது உழவர்கள் விரட்டுவாங்களா? புலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பசுன்னா விரட்டுவாங்க, புலின்னா விரட்ட மாட்டாங்க இல்லையா? அதனால புலி என்ன பண்ணிருச்சான், பசு என்ன பண்ணிருச்சான், புலித்தோலை போத்திட்டு வயலில் இறங்குச்சு. அப்படிங்கிறத எதுக்கு சொல்கிறாருன்னா, கூடா ஒழுக்கத்துக்கு சொல்கிறார். அந்த கூடா ஒழுக்கம் அப்படின்னா, போலி சாமியார்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்கிறது தான் அந்த பாட்டுக்குடைய அர்த்தம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்தி மேய்ந்தற்று. இந்த பெற்றம்னு ஒரு சொல் அதில் வருதில்ல, அது என்ன அப்படின்னு கேளுங்க, அப்படின்னு யோசிங்க. பெற்றம்னா பசுன்னு அர்த்தம். பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். பெற்றம் மட்டும் இல்லை, பசுங்கிற சொல்லே இடைக்காலத்தில் தான் வந்தது. பசுங்கிற சொல்லே தமிழ் சொல் கிடையாது முதல்ல. அதனால் பசுத்தோல் போர்த்திய புலிங்கிறது யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? இடைக்காலத்தில் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் எங்கே பார்த்தாலும் பசும் போல் பெண்டீர் அப்படின்னு எழுதுவாங்களே தவிர பசு என்கிற சொல்லே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. பெற்றம் அப்படின்னு சொல் பசுவோட சொல். அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பசு. அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் ஆவின் பால் வாங்குறோம்ல, அது ஏன் ஆவின் பால்னு சொல்கிறோம்? பசும்பாலுங்கிறது தான் ஆவின் பால்னு சொல்கிறோம். அப்போனா ஆங்கிறது தமிழ் சொல். குரம் அப்படின்னா பசு குரம்னு ஒரு சொல் இருக்குது. சுதை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. வர்சை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. வர்பவம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. கோமளம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இவ்வளோ சொல் இருக்குது, பசுங்கிற சொல்லே இல்லை. அப்போது ஒரு சொல் இடைக்காலத்தில் வந்தால் கூட தமிழ் அதை தன்னுடைய சொல்லாக மாற்றிக்குது இல்லையா? அப்படியே அந்த பசுங்கிறத அப்படியே யோசிச்சு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பெற்றம் அப்படின்னா பசுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் முதல் கவிதை எழுத வந்தது எப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள்
தமிழ் கிளாஸில் எங்கள் தமிழ் டீச்சர் என்ன பண்ணாங்க, கவிமணி தேசிய வினாம்பிள்ளையுடைய ஒரு பாட்டு என்கிட்ட கொடுத்து இதை படிப்பா அப்படின்னு சொன்னாங்க. கிளாஸில் உடனே ஏஞ்சி போய் நான் அந்த பாட்டை படித்தேன். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அந்த பாட்டை தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அப்படின்னு நான் எழுதின உடனே அந்த பாட்டு படித்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே எங்கள் டீச்சர் என்ன பண்ணாங்க, என்னை போய் பெஞ்சில் உட்கார சொல்லிவிட்டு அந்த பாட்டை பற்றியெல்லாம் சொன்னாங்க. தோட்டத்தில் மேயுதுன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு பசு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த பாட்டோட விளக்கம்லாம் சொல்லிவிட்டு, இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் முதல்ல குழந்தை கவிஞர், அவர் தான் குழந்தைகளுக்கு பாட்டு எழுதின முதல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டை வந்து அவருடைய டீச்சர் அவருடைய ஆசிரியர்கிட்ட எழுதி டேபிள் மேலே வச்சு அவர் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவர் மாபெரிய கவிஞராக அவர் மாற்றினார் அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏச்சு கேட்டேன். அப்போ நான் எழுதி வைக்கலாமான்னு கேட்டேன். எழுதி வைக்கலாம், நீனும் ஒன்று எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதே பாட்டை எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டின்னு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை நான் என்ன பண்ணி மாற்றி எழுதிட்டேன்னா, ஏக்கத்தில் நிற்குது என் எருமை அதை ஏங்கியும் கொஞ்சிடும் யார் வருவார். அவர் பசுன்னா நம்ம எருமைன்னு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அப்படி வரிசையாக அது ஒரு பெரிய பாட்டு. ஏக்கத்தில் இருக்குது என் எருமை அதை ஏங்கியும் கொஞ்சிட யார் வருவார் அப்படின்னு எழுதின உடனே மறாவது நாள் கொண்டு வந்து காட்டினேன். மிஸ்ஸு படிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மிஸ்ஸுன்னு அப்படி தானே சொல்லுவாங்க, நம்ம பசங்க எதாவது பண்ணோம்னா பாராட்ட தான் செய்வாங்க. அவங்க பாராட்டிட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நல்லா எழுதியிருக்க, நீ எப்படி கவிமணி பாட்டை வந்து நீ மேடையில் இது கிளாஸில் முன்னாடி வந்து நீ பாடினியோ அது மாதிரி நீ எழுதுனதை வந்து படி அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஏக்கத்தில் இருக்குது என்ன எருமைன்னு உடனே மொத்த பசங்களும் உங்களை மாதிரியே அன்றைக்கும் சிரிச்சிட்டாங்க. கொல்லுன்னு சிரிச்சோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி அவமானப்பட்டுட்டோமே அப்படின்னு சொன்னேன். எங்கள் மிஸ்ட்டை போய் கேட்டேன், மிஸ் எருமை பற்றிலாம் எழுதக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா எருமை பற்றிலாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எருமையை எமன் வாகனமாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால எருமையை இழிவாக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். யாராவது ரொம்ப பொறுமையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படி சொல்லுவாங்க தானே, என்ன எருமை மாட்டு மாதிரி இருக்க அப்படின்னு. அந்த எருமைங்கிறத இழிவாகவும் தாழ்வாகவும் நம்ம கருதுறோமா இல்லையா? இது ஏன் கருதுறோம்? நமக்குள்ளே யார் சொன்னது? பசுத்தோல் அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே பசு அப்படின்னா சாந்தம்னு சொல்கிறோம், எருமைன்னு சொன்னால் இழிவுன்னு சொல்கிறோம். இந்த சிந்தனை எப்படி வந்திருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெறும் சொல் தான், நான் என்ன சொல்ல கருத்தியலாம் நீங்கள் உள்ளே போகாதீங்க. இந்த சொல்லே எப்படி நமக்குள்ளே மாறி 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 வருது, எப்படி நம்ம இதெல்லாம் உள்வாங்கிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இந்த கூட மேலே கூட வச்சு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த கூட மேலே கூட வச்சு பாட்டு இருக்கும்போது நம்ம இந்த சொற்களை வச்சு சொல்கிறேன் எப்படி எழுதுனேன்னு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் பேர். அவர் வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் பாட்டு எழுதும் பொழுது அவர் ஒரு கம்பெனியில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தார். அவர் அப்போ என்னோடய முதல் பாட்டு நான் எழுதினேன். அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லும்பொழுது இவர் மட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி, சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார் சார், இந்த பாட்டு ஹிட் ஆகும் சார்லாம் சொன்னாட்டார். அவர் 25 வருஷம் கழிச்சு டேரக்டர் ஆகிறார். அவருக்கு அந்த படத்துக்கு பாட்டு எழுதி என்னை கூப்பிட்றாரு. இப்போ நாங்கள் போய் அந்த கும்கி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த கம்போசிங் நடக்குது. நான் இமான் எல்லோரும் உட்காந்துருந்தோம். அவர் வந்தார். வந்து சுச்சுவேஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். சுச்சுவேஷன் என்ன சொன்னார்னா, சார் ஒரு சைக்கிள் சார், அந்த சைக்கிளில் ஹீரோயின் பின்னாடி உட்காந்துருக்கு சார், ஹீரோயினோட அக்கா வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கு சார், அது மடியில் ஒரு கூட வச்சுருக்கு சார் அப்படின்னாரு. நாங்கள் வந்து என்ன சொன்னோம், சார் சுச்சுவேஷன் நாங்கள் கேட்குறோம் சார், நீங்கள் ஏதோ ஷார்ட்டு சொல்கிறீங்க, சுச்சுவேஷன்னா அந்த கதைக்குள்ளே எப்படி எழுதணுங்கிறத சொல்லுங்கள் சார், அப்போ தான் சார் எழுத முடியும், பாட்டினை இப்போ ஆச்சரியமாக செய்யணும்ல ஒன்று அப்படின்னு கேட்குறோம். அவருக்கு அதை சொல்ல தெரில. அவர் உடனே இல்லை சுச்சுவேஷன் அப்படின்னா, இல்லை அதான் சார் ஒரு சைக்கிள் சார், சைக்கிளில் பின்னாடி அக்கா ஓட்டிகிட்டு இருக்காங்க சார், பின்னாடி ஹீரோயின் உட்காந்துருக்கு சார், மடியில் ஒரு கூட வச்சுருக்கு சார்னாரு. அதுக்குள்ளே இமானுக்கு ரொம்ப உற்சாகமாக என்ன சொல்லிட்டாரு, டைரக்டர் கவிஞர் என்ன கேட்குறாருன்னா கதைக்குள்ளே என்ன வரணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னார். அவர் திருப்பி சொன்னார், இதான் சார் ஒரு சைக்கிள் சார், அந்த சைக்கிள் அக்கா ஓட்டுறா சார், பின்னாடி வந்து உட்காந்துனா இந்த படத்தில் விஜய் சேதுபதி இருக்காரு. ஆமாம் சார் அவர் இருக்கார் சார். அந்த விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, அவர் ஓரமாக நின்றுட்டு இருக்கார் சார், இந்த சைக்கிள் போகுது சார், அவங்க அக்கா ஓட்டுறாங்க சார், பின்னாடி உட்காந்துருக்காங்க சார், மடியில் ஒரு கூட சார் இருக்கிறார். மறுபடியும் எதுக்கு இப்போ விஜய் சேதுபதி அங்கே நிற்கிறாருன்னா, அது என்ன லவ் பண்ணுறாரா? ஆமாம் அப்படி வச்சுக்கலாம் சார்ன்ட்டார். அப்படி வச்சுக்கலாமா, ஏன்பா என்னப்பா சுச்சுவேஷனே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி கூடன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எங்களுக்கு ஒரு கட்டத்தில் பயங்கர மூட் அவுட் ஆகி, அந்த கூட எதுக்கு போக உனக்கு, அந்த கூட தூக்கி போடுப்பா அப்படின்ட்டேன். உடனே அவர் சொல்ல, சார் இந்த பாட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த கூட இருக்கணும் சாருங்கிறார். அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அவர் சின்ன வயசில் ஊரில் யாரோ பூவிக்கிற ஒரு அக்கா கூடையோடு உட்காந்துருக்கும் போது லவ் பண்ணியிருக்காரு போல இருக்குது. 25 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு படம் எடுத்துகிட்டு போய் அக்கா நான் தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லணும்னு நினச்சி எங்கள்கிட்ட எழுத சொல்லிட்டு இருக்காரு. உடனே அதுக்குள்ளே இமான் டியூன் போட்டார், தானே நானே போட்டார். தானே நானே நான் உனக்கு கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே கூட கொஞ்சம் நானும் வர கூட்டிக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு எழுதி காமிச்சேன். சூப்பராக இருக்குது சார் அப்படின்னோட, நான் ஒரு கூட தான் சார் கேட்டேன், நீங்கள் இத்தனை கூட போட்டுட்டீங்களே சார் அப்படின்னாரு. கூட கொஞ்சம் பேமெண்ட் போட்டு கொடுப்பா, அதுக்காக தான் கூட இத்தனை கூட போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே கூட கொஞ்சம் நானும் வரேன் கூட்டிக்கிட்டு போனால் என்னன்னு ஒரு சொல் அப்படி அடுக்கிறோம்ல.
இந்த அடுக்கிறதா அந்த குறியல் நெடில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஒரு ஃபொனட்டிக்கான ஒரு ஒரு சொற்களுடைய ஓசையை நீங்கள் மாற்றி மாற்றி உச்சரிக்கும் போது வேறு வேறு அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் தமிழினுடைய சிறப்பு. தமிழுடைய ஆகப்பெரும் சிறப்புங்கிறது என்னென்னா, இந்த சொற்களை நீங்கள் மாற்றி 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 யோசித்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு அர்த்தம் இருக்கும். வேறு ஒரே சொல்ல மாற்றி நீங்கள் உச்சரித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஐயா அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, இந்த ஐயாங்கிற சொல்ல எல்லா படிநிலையில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க இல்லையா? நாம் ஒரு தமிழ் ஐயாவை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒரு இறந்து பிச்சை கேட்க வரக்கூடிய ஒருவர் ஐயா அப்படிம்பார். வேலை பார்க்குற ஒருத்தர் ஐயா அப்படின்னு சொல்லுவார். இந்த ஐயாங்கிற ஒரே ஒரு சொல்ல மட்டும் ஒரு ஒரு படிநிலையில் இருக்கிறவர்களையும் நீங்கள் மாற்றி 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 யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரியான அர்த்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? தமிழுடைய ஆகப்பெரும் சிறப்புங்கிறது இதுதான். தமிழாக பிறந்ததற்கும் தமிழை நீங்கள் பயின்று கொண்டு இருப்பதற்கும் ஒரு முறை உங்களுக்கு நீங்களே சந்தோஷமாக கைத்தட்டுக் கொள்ளுங்கள். ஆகச் சிறந்த ஒரு மொழியில் பிறந்ததற்கு நீங்கள் எத்தனையோ கோடி ஆண்டுகள் தவம் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு சின்ன சொல் தான், ஆனால் சொல்லுக்குள்ளே வந்து எவ்வளோலாம் அற்புதங்கள் இருக்குன்னு பாருங்கள். 4800 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பையும் உலோகங்களையும் பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும் நான் சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் 202வது பாட்டு, ஆவூர் கிளார் மகனார் கண்ணனாருங்கிற ஒரு எழுதிய பாட்டு. முழுசாலாம் நான் சொல்ல மாட்டேன். அதில் வயங்கு வெள் அருவிய குன்றத்து கவான்னு தொடங்கக்கூடிய பாட்டு. வயங்கு வெள் அருவின்னு மனசில் வச்சுக்கோங்க. 202வது பாட்டு. அந்த பாட்டு வந்து என்னென்னா, நம்ம கும்கி கதை மாதிரி தான். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் ஒரு மலையடி வாரத்துக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மலையடி வாரத்துக்கு கீழே அது பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆண் யானையை பார்த்து பெண் யானை கேட்கும், யானையே உடம்புல ஏன் இவ்வளோ ரத்தக்கீரல் இருக்குது, நகைக்கீரல் இருக்குது, இதில் எல்லாம் ரத்தம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குது. அப்போ ஆண் யானை சொல்லுது, அது ஒன்றும் இல்லை, வர வழியில் ஒரு புலி என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு, இதை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அப்படி தூக்கி எறியும் பொழுது அதோட நகத்தால் கீறிடுச்சு அப்படின்னு உடனே லவ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படின்னா எவ்வளோ பாசத்தோடு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உடனே சொல்லுது, ஐயோ ரொம்ப எரியுதா அப்படின்னு கேட்குது பெண் யானை. ஆமாம்மா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. நான் வேணால் கொஞ்சம் விசிறி விடட்டுமா அப்படின்னு கேட்குது. எப்படி விசிறி விடும்? பெண் யானை என்ன பண்ணுது, உடனே தன்னுடைய துதிக்கையை உயர்த்தி பெருமூச்சு விட்டு அந்த காத்தால் ஆண் யானையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நகைக்கீரல் மேலே ஊதுனோடனே அதுக்கு கொஞ்சம் எரிச்சல்லாம் கொஞ்சம் அடங்கி இப்படி பார்க்குது. அப்படி பார்க்குற பொழுது இந்த ஊதிர்ச்சிலையாக பெருமூச்சு விட்டு அந்த பெருமூச்சு விட்டு ஊதுன அந்த காற்று வந்து மலடி வாரத்து கீழத்தில் ஒரு வேங்கை மரத்தடி கீழே தானே இதுங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த வேங்கை மலர் எப்படி இருந்ததுன்னா, வேங்கை மலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லைனாலும் இன்றைக்கி போய் பார்த்துருங்க. வேங்கை மலர் வந்து சிவப்பும் மஞ்சளும் கலந்துருக்கும். அந்த சிவப்பும் மஞ்சளும் கலந்துருக்கக்கூடிய அந்த மலர்கள் வந்து இது ஊதின பெருமூச்சில் உதிர்ந்து கீழே விழுவுதான். கல்லக சிலம்பின்னு அந்த பாட்டு உள்ளே வரும். கல்லக சிலம்பில் கையெடுத்து உயர்த்தி அப்படின்னு வரும். அந்த மலர் வந்து கீழே மின்மணி பூச்சி போல் கீழே வந்து உதிர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பூ எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்வார். அந்த ஆவூர் கிளார் மகனார் கண்ணனார் இருக்கார் இல்லையா, ஒரு ஓமை சொல்வார். அந்த ஓமையை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதில் என்ன சொல்வார்னா, மூச்சு காற்று பட்டோன்னே வேங்கை மலையில் போய் படும்பொழுது எப்படி இருந்துச்சான்னா, ஊதுலையில் சம்மட்டி கொண்டு அடித்தால் எப்படி நெருப்பு பொறி பறக்குமோ அப்படி அந்த பூக்கள் பறந்து விரிந்தது, பறந்து கீழே உதிர்ந்தது அப்படின்னு எழுதுவார். இந்த ஊதுலையில் ஊதுலைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது எப்போயாவது செயின் கீனாக இருந்துச்சுன்னா, தோடு கீடு ஏதாவது திருகாணி கலர் இருந்துச்சுன்னா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, போய் பக்கத்தில் இருக்க ஒரு ஜுவல்லரிட்ட கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன செய்வார், நெருப்பை வச்சு ஊதி பண்ணி கொடுப்பார் இல்லையா? இதுதான் அந்த ஊதுலைங்கிறது. அந்த ஊதுலைங்கிற கருவி சம்மட்டியால் அடித்து உருவாக்கப்படுறது. சம்மட்டியால் அடித்து உருவாக்கப்பட்ட ஒரு கருவியை 2000 வருஷம் அல்லது 3000 வருஷம் கீழடிக்க பிறகு 4000 வருஷத்துக்கு பின்னாலேயே ஊதுலை என்கிற சொல் வருதுனாக்கா அந்த சொல் வருவதற்கு முன்பே அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போது ஒரு ஊது உலையில் இருக்கக்கூடிய அந்த பெயர், அந்த பொறி கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற ஒரு காதல் பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொல். அப்போ ஊது உலைங்கிற அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பொறியியல் மாணவர்களாக நாம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி சின்ன சின்னதாக உதாரணங்கள், சின்ன சின்னதாக மேற்கோள்களை மட்டுமே நீங்கள் படித்தால் கூட எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப எளிதாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். சின்ன சின்ன காட்சி தான். நான் சொன்னது மாதிரியே ஒரே ஒரு சொல், மனத்துக்கண், ஊதுலை, பசு அப்படின்னு வரிசையாக சாதாரணமாக நீங்கள் இந்த மாதிரி எருமை, கன்று இப்படி எல்லாம் பாட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே வந்துடும். இன்னொன்று தமிழனுடைய அறம்னு முதல்ல நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? இது ஒரு கதை. இது இடைக்காலத்தில் வந்த கதை. முன்னாடி ஒரு கதை இருக்குது. பாட்டு என்னென்னா, உலோச்சனார் எழுதின நற்றினில் இருக்கக்கூடிய 11வது பாட்டு. அந்த பாட்டை என்ன சொல்லுவான்னா, ஒரு தோழி தலைவி 2 பேர் இருப்பாங்க. அந்த தலைவி வந்து தன்னோட தோழிகிட்ட சொல்லுவாள், அந்த பையனை நான் ரொம்ப நம்பினேன், அவன் என்னை ஏமாத்திடுவான் மாதிரி தெரியுது அப்படின்னா. காதலிக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லையா? சந்தேகம் தான். ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எப்போ அவன் சொன்னாலும் வரமாட்டேங்கிறான், அப்படியே வந்தாலும் என்னை பார்க்காத மாதிரி போயிடுறான், இன்றைக்கி கூட பாரு
7 மணிக்கு வரேன்னு சொன்னால் நானும் இவ்வளோ நேரமாக காத்திருக்கேன், அந்த பையன் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உடனே எப்போதுமே தோழிகள் நல்லவங்க தான் இல்லையா, அதனால தான் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். தோழர்களும் நல்லவங்க தான். அதனால் உடனே அந்த தோழி என்ன சொல்கிறா, இல்லை நீ நினைக்கிற மாதிரியா அவன் மோசமானவனா எனக்கு தெரியல, அவன் ரொம்ப நல்லவன். எப்படி சொல்கிற? நான் தான் அவன்கிட்ட பழகிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி அவனை பற்றி தெரியும்? இல்லை எனக்கு தெரியும், அவன் ஒரு கடற்கரை கிராமத்தில் இருக்கிறான், அந்த கடற்கரை கிராமத்தில் இருந்து தான் உன்னை பார்க்க அவன் வரணும். அப்படி வரும்பொழுது அவன் சாதாரணமாக வர முடியாது, அவன் ஒரு தலைவன், அவன் ஒரு மன்னன். அப்போ என்ன பண்ணுவான், தேரில் தான் வருவான். அப்படி தேரில் வரும்பொழுது இது ஒரு பனிக்காலம். இந்த பனிக்காலத்தில் இருட்டின பிறகு கடற்கரை ஓரமாக வருகிற பொழுது நிலவு வந்த உடனே கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்டுலாம் என்ன பண்ணும், கரைக்கு வெளியே வந்து நடமாடிக்கிட்டு இருக்கும். அப்படி நடமாடிட்டு இருக்கும் பொழுது கடற்கரை ஓரமாக தேரில் வரவன் என்ன பண்ணுவான், அந்த நண்டுகள் மேலே அந்த தேர் ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து தேரை ஓட்டிகிட்டு வர்றான். அப்படி பார்த்து தேரை ஓட்டினாங்க, குறுக்க நண்டு வந்தால் எவ்வளோ லேட் ஆகும், அவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு. உன்மீது இருக்க காதலை விடவும் உயிரை கொல்லக்கூடாது என்பதற்காக அவன் தாமதமாக வருகிறானே தவிர அவன் ஒருபோதும் கெட்டவன் இல்லை, அவன் ஆக சிறந்த நல்லவன் அப்படின்னு உலோச்சனாருங்கிற நற்றினை நிலை எழுதியிருக்கிறார். 11வது நம்பர் பாட்டு, 11வது பாட்டை அப்புறம் போய் நீங்கள் படிச்சுக்கங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தேர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கதைகள் தமிழில் இருக்குது. அதோட தொடர்ச்சி அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அது விரிந்து 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 உங்களுக்கு அர்த்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை படித்துக் கொள்வதன் மூலமாக பொறியியலில் அல்லது ஏனைய துறையில் நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுங்கிறதுக்கான இடத்தை தமிழ் வழங்கி வைத்திருக்கிறது. இவ்வளோ சங்க இலக்கியம், இவ்வளோ திருக்குறள், இவ்வளோ பக்தி இலக்கியம், இவ்வளவு இருக்குது சார். இதில் என்ன சார் எல்லாத்தையும் என்ன படிக்க முடியாது சார், ஏதாவது ஒரு நல்ல பாட்டு சொல்லுங்கள் சார், அந்த ஒரு பாட்டை நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட நீ கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தான், இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகக்கூடிய எல்லா வெற்றிக்கும் இந்த பாட்டு முக்கியமானது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தத்துவம், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாமும் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம எதுக்கு இவ்வளோ பேர் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கோம், இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காருவதற்கு என்ன காரணம், அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. 1500 பேர் இருந்த அரங்கத்திற்குள் 5-10 பேருடைய அப்பா அம்மா மட்டும்தான் பட்டதாரியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சின்ன வருத்தத்துக்கு அப்புறம் 1200 பேரும் பட்டதாரி ஆக போகிறோம்ங்கிற மகிழ்ச்சியோடு எல்லாரும் கை தட்டோம் இல்லையா, அந்த மகிழ்ச்சிக்கான காரணமும் அந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. போதும் சார் பில்டப், அந்த பாட்டை சொல்லுங்கள் சார் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அந்த பாட்டை சொல்கிறேன், புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டை நான் முழுமையாக சொல்கிறேன். இதை ஒன்றை மட்டும் தயவு செய்து அப்படிங்கிற சொல்ல நான் எங்கேயுமே பயன்படுத்தினதில்லை. என் தம்பியைப் போலவும் தங்கையைப் போலவும் என் மகளைப் போலவும் மகனைப் போலவும் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அந்த பாட்டு வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதின பாட்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டு மொத்தத்தையும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் உள்வாங்கிக்கங்க. எப்படியாவது இதை படிச்சிருங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக அது. புறநானூரில் இருக்கக்கூடிய ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய பாட்டு. அந்த பாட்டை நான் முழுசாக சொல்லிடுறேன். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையினை எண்ணி அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இந்த பாட்டை நல்லா உள்வாங்கிக்கங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நின்றே அப்படின்னா, எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாவது கஷ்டப்பட்டாவது ஸ்கூல் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டி படிச்சுக்கோ, வாதியாரை மதித்து படிச்சுக்கோ, படிப்பு மேலே வெறுப்பு இல்லாமல் எப்படியாவது படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி படித்தா பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னு அடுத்த வரி சொல்கிறார். அது என்ன சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும்? ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மாட்ட ஓடி போய் இன்றைக்கே போய் கேளுங்க, அல்லது ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் கேட்குறது, உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ இருந்தால் அவங்க அம்மாட்ட போய், அம்மா என்னை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமா, என்ன பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க? எனக்கு 2 பேர் 2 கண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் உலகத்தில் சொன்ன மிகச்சிறந்த பொய். எந்த தாயும் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அது பொய்ன்னு நான் சொல்லலை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாரு? பிறப்பு ஓரென உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் அப்படின்னா, எந்த குழந்தை 2 குழந்தையில் எந்த குழந்தை சிறப்பாக படிக்குதோ அந்த குழந்தை மேலே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதிட்டு போயிருக்கிறார். அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்கே சார், ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என என்னாது அவனுள்ள அறிவுடையோன் 6 அரசு செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன சார் அப்படின்னா, உலகத்தில் தமிழ் இலக்கியத்தை எடுத்துட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை தவிர்த்து மற்ற எல்லா காப்பியங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குன்னா, மூத்தவனுக்கு பதவி கொடுக்காதான் பிரச்சனை. மூத்தவனுக்கு பதவி கொடுக்காத என்ன பிரச்சனை? ராமாயணத்தில் என்ன பிரச்சனை? ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க இல்லையா, பதவி கொடுக்கல. ராமாயணத்தில் அதான் பிரச்சனை. உலகத்தில் எந்த காப்பியத்தை எடுத்துக்கிட்டாலும் மூத்தவனுக்கு பதவி கொடுக்குறதான் பிரச்சனை.
தமிழ் என்ன சொல்லுது? மூத்தவனுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மூத்தவனாக இருக்காங்கிறதுக்காகவே அவனுக்கு பதவி கொடுத்துடக்கூடாதான். யாருக்கு கொடுக்கணுமா? ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். மூத்தவங்க ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, யார் சார் இதில் வயசு மூத்தவங்க வாங்க வந்து பதவி ஏற்றுக்கங்கன்னு சொல்லக்கூடாதான். அந்த 100 பேருக்குள் யார் அறிவோடு இருக்கிறார்களோ, யார் சிந்திக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் முயற்சி உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் நேர்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் உண்மையின் பக்கத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் வயது குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு அரசாட்சியில் வச்சாதான் அந்த அரசு நல்ல அரசாக செல்லுங்கிறதா. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையின எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லுங்கிறது அதுதான் அர்த்தம். இது எவ்வளோ முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் இருக்கையில் வந்து அமர்ந்ததுக்கே வெற்றி அடைந்தேன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு இந்த மேடையில் வந்து நீங்கள் எல்லோரும் அமரப்போகிறீர்களே, அப்போது எவ்வளோ பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாற போகிறீங்க இல்லையா? அந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் உங்களுக்குள்ளே இருக்கணும். வெளியில் வெற்றி எங்கேயுமே கிடையாது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த கடைசியில் சொல்கிறாரு, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பேர் மட்டுமே பட்டதாரியாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா எங்கே விட்டுட்டாங்க? படிக்கிறதை விட்டுட்டாங்க. நம்ம எல்லோரும் படிக்க வந்துட்டோம். நம்முடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்க? படிக்கிறதை விட்டுட்டாங்க. அப்படி படிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கண் படுமேன்னு சொல்கிறார். கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் என்ன ஆகிடுவான்? கீழே தானே வரும். கல்வி கீழே வராதுன்றார். ஆரிய படை கடந்த நடிஞ்ச என்ன சொல்கிறாருன்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பால் கீழே இருக்கிறவன் படித்தானா மேலே இருக்கிறவனுக்கு சமமாயிடுவான்னு சொல்கிறாரு. கல்வி என்பது எதை கொடுக்கும்? உங்களுக்கு உயரத்தை கொடுப்பது போலவே தனித்துவத்தையும் சமத்துவத்தையும் கொடுக்கும் என்பதை அந்த பாட்டு சொல்கிறது. எனவே நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஒரு பாட்டை படிக்கும் காலத்தில் மட்டுமல்ல, படித்ததற்கு பிறகு இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் 2 பேர் பெண்ணாக இருந்தாங்க இல்லையா? கையெழுத்து போட வேண்டிய இடத்தில் 2 பெண்கள் இருக்கிறார்கள்ங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கையும் பெருமிதத்தையும் கொடுக்குது இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா என்ன செய்யணும்? இந்த ஒரு பாட்டை மட்டும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த பாட்டை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வரியை சொல்லி சொல்லி பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைவதற்கான எல்லா சூழலையும் இந்த கவிதைகளும் தமிழும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நமக்கு என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.